الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا وقال تعالى رب إني لما أنزلت إلي من خير فقير وقال تعالى يا زكريا إذ نادى ربه رب لا تذرني فردا وأنت خير الوارثين صدق الله مولانا العظيم وقال نبينا عليه الصلاة والسلام وفي بضع أحدكم صدقة صدق رسوله النبي الكريم وكما قال عليه الصلاة والسلام. இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ஏகவல்லோனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவனை போற்றுகின்றோம், புகழுகின்றோம். உத்தம தூதர், சத்திய சீலர், சன்மார்க்க போதகர், சர்தார் துஆல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்த முஃமினான ஆண் பெண் ஒவ்வொருத்தர் மீதிலும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இரேற்றம் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னர் புனிதமான இந்த ஜும்ஆவினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உடலும் உடையும் சுத்தமாக இருக்கக்கூடிய நிலைமையிலே அத்திகாஃபுடைய நியத்துடன் அல்லாஹுடைய இல்லமாம் இந்த பள்ளிவாயிலே வந்தமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன விடயங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி கட்டளையாக பிறப்பித்திருக்கின்றானோ அப்படியான ஒவ்வொரு விடயங்களையும் எம்மால் இயன்ற அளவு முயற்சி செய்து எடுத்து நடக்கும்படியும் எதை விட்டு தவிர்த்து நடக்கும்படி ஹராம் என்று தடுத்திருக்கின்றானோ, தடை கட்டளை விதித்திருக்கின்றானோ அப்படியான ஒவ்வொரு காரியங்களை விட்டும் 100% முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, இதா தஅஸ்ஸர அம்ரு ஜிவாஜ், திருமணத்துடைய விடயம் இருக்கின்றதே, நிக்காஹுடைய விடயம், இது எங்களுக்கு சிரமமாக கூடிய நேரத்திலே, கஷ்டமாக கூடிய நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 துஆக்களை குர்ஆனிலே வைத்திருக்கின்றார். அந்த துஆவை அல்லாஹ்விடத்திலே அதிகமாக கேட்கக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய நிக்காஹுடைய திருமணத்துடைய காரியங்களை விடயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இலகுபடுத்தி தருகின்றான், லேசாக்கி தருகின்றான். எல்லா விதத்திலையும் அதில் ஹைர அல்லாஹ் உண்டு பண்ணுவான். அன்புக்குரியவர்களே, எனவே அந்த 2 துஆக்களையும் தான் இந்த இடத்திலே நான் உங்களுக்கு முன்னால் அது சம்பந்தமான விடயங்களைத்தான் பேசப் போகின்றேன். அதற்கு முன்னால் ஆரம்பமாக அன்புக்குரியவர்களே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய கண்ணோட்டம் இந்த காலத்திலே நிக்காஹுடைய விடயத்திலே, அதேபோன்று திருமணத்துடைய விடயத்திலே எப்படி இருக்கின்றது என்பதை நாம் ஆரம்பமாக பார்த்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த ஃபதாஇயாத் என்று சொல்லுவார்கள், சேட்டலைட், டிவி, மவாகிஉ தவாசுல், தளங்கள், வேறுபட்ட பல அபரல் இன்டர்நெட், ஒன்லைனிலே அன்புக்குரியவர்களே இந்த திருமணத்துடைய எல்லா விடயங்களையும்
எல்லா விடயங்களும் நடந்து கொண்டு போகக்கூடிய விடயத்தை ஒரு ஆச்சரியமான விதத்திலே, ஒரு அபூர்வமான, ஒரு விசித்திரமான ஒரு முறையிலே இந்த விடயங்கள் நடந்து கொண்டு போவதை நாம் அவதானித்து கொண்டு இருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே. அதுகொண்டு இம்மா யகூன முத்அதன் வ தர்ஃபீஹா, அது திருமணம் என்று சொன்னாலே அது ஒரு வேடிக்கையா, அது ஒரு பொழுதுபோக்கா, வ இம்மா யகூன ஆதத்தன் இஜ்திமாஇயா, அல்லது ஒரு சமூக ஒரு பழக்கமா, ஒரு ஆதத், எல்லாரும் செய்கிறாங்க அதே போல் நாங்களும் செய்கிறோம் என்ற அமைப்பிலே சென்று கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, நிக்காஹ் இருக்கின்றதே, திருமணம் இருக்கின்றதே, லபுத்த அன் யகூன முத்தஸவ்விஜ் ஃபீ ஹாதிஹி துன்யா, இந்த உலகத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர், இந்த ஷரியத்தை பின்பற்றக்கூடிய நாங்கள் ஒவ்வொருத்தரும், அது யாராக இருந்தாலும், எங்களுடைய மார்க்கம் திருமணத்தை நிக்காக வலியுறுத்தக்கூடிய மார்க்கமாக இருக்குது. இந்த திருமணம் முடிக்கிறது ஆக முக்கியம். இது ஒரு சுன்னா, இது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுன்னத். 99% 99 பேருக்கும் இது ஃபர்து, கட்டாயம். தன்னை பாதுகாத்து கொள்றதுக்கு, பாவத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்றது இதை செய்கிறது கடமை. அன்புக்குரியவர்களே, ஆனால் இந்த வழிமுறைகளுக்கு மாற்றம் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய, அதாவது இதனுடைய சோசியல் மீடியாக்களுடைய சாதக பகுதியை நான் சொல்லவில்லை, அதனுடைய பாதக பகுதியை சொல்லுகின்றேன். அந்த காலத்தில் இருந்த அந்த முறை, நிக்காஹுடைய இஸ்லாம் காட்டக்கூடிய அந்த முறை இருக்கின்றதே, அதனுடைய பேச்சுவார்த்தை பார்ப்பது, ஒரு நிக்காஹுக்கு முன்னால் என்ன செய்ய வேண்டும், எப்படி தயாராக வேண்டும் என்று செல்லக்கூடிய அந்த விடயங்களை எல்லாம் அன்புக்குரியவர்களை இன்று மாற்றமாக நடைபெற்று கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்க்கின்றோம். வலாக்கின் ஹாதா அலா ஹிலாஃபில் முராதி மின ஸிவாஜ், இது நேர் மாற்றமானது. எனவே அன்புக்குரியவர்களே, திருமணம் நிக்காஹ் செய்கிறண்டா அதுக்கு செய்கிறதுக்கு முன்னால் முதலாவது விளங்கோனும், இது என்ன, ஆயத்துன் இலாஹியா, அம்ருல்லாஹ், அல்லாஹுடைய கட்டளை, அல்லாஹுடைய கட்டளை. இபாதத்துன் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், இந்த அகிலத்தாரை உலகத்தை படைச்சு பரிபாலிக்கக்கூடிய அந்த அல்லாஹ், நாங்கள் இபாதத் செய்கிறதுக்கு தான் நீங்கள் மஸ்ஜிதுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம், இந்த ஜும்மாவுக்கு வந்திருக்கிறோம். இதை போல் அல்லாஹ் அவனுடைய ஒரு இபாதத், இபாதத்துன் லில்லாஹ். நிக்காஹ்ன்றது, ஜிவாஜ் என்று சொல்கிறது, இது வணக்கம், இது இபாதத், இது அல்லாஹுடைய கட்டளை, இது எங்களுக்கு வரும். என்னென்ற அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வமின் ஆயாத்திஹி அன் خلق لكم من أنفسكم أزواجا وجعل بينكم مودة ورحمة. வமின் ஆயாத்திஹி, அவனுடைய அத்தாட்சியில் நின்றும் உள்ளதுதான், அன் خلق لكم من أنفسكم أزواجا, எங்களுக்குள்ளாலே எங்களைய ஜோடி ஜோடியாக, ஆண் பெண் பெண்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை படைத்திருக்கிறார். வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த திருமண பந்தத்துக்கு பின்னால் எங்கேயோ இருந்து ஒன்று சேர்ந்த ஆணும் பெண்ணும் அவர்களுக்கு மத்தியில் அன்புக்குரியவர்களை பாசத்தையும் கருணையும் அன்பையும் இரக்கத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி போடுகின்றான். அதை அப்படி கூட்டிக் கொண்டே போகின்றான். லிதஸ்குனு இலைஹா, திருமணம் முடிஞ்சு அந்த பெண்ணிடத்திலிருந்து இவருக்கு எல்லா பிரச்சனைகள்லையும் ஒரு நிம்மதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான். இந்த குடும்ப வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை, நிம்மதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்டு பண்ணுறான். அப்போ இந்த ஹாதிஹில் மவத்தா வர் ரஹ்மா நாபிஅத்து மின் கௌனி ஸிவாஜ், இது எங்கால வந்துச்சு? இந்த அன்பும் இரக்கமும் பண்பும் பாசமும் இது எங்கால வந்தது? அது நிக்காஹ் மூலமாக, அது திருமணத்தின் மூலமாக வந்துச்சு. எனவே அன்புக்குரியவர்களே, இது அல்லாஹுடைய கட்டளை, இது அல்லாஹுக்காக நாங்கள் செய்கிற இபாதத்.
என்று செல்றதை நாங்கள் முதலாவது நாங்கள் விளங்கிக் கொள்வது ஆக முக்கியம். அதே போல் வஹுவ என்வி அடுத்த நியத்தை வைக்கணும், அன்னஹு யஸ்தன்னு பி சுன்னத்தின் நபி, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத், அன்பு முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத். ஃபஇன்னஹு யுஜரு அலா ذلك, இதற்காக வேண்டி எங்களுக்கு சுன்னத்துக்குரிய இந்த இபாதத்துக்குரிய கூலி எங்களுக்கு கிடைச்சி கொண்டே இருக்கும். இந்த இபாதத்தை இதற்காகவே சரியான முறையில் முறையாக இதனை நாம் செய்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபமன் ரகிப அன் சுன்னதி, என்னுடைய சுன்னத்தை யார் புறக்கணிக்கிறாங்களோ ஃபலைஸ மின்னி, அவர் என்னை சார்ந்தவர் அல்லன்னு சொன்னாங்க. அன்புக்குரியவர்களே, தக்வா தீன் இது ஆக முக்கியம். ஒரு ஆணிடத்தில் ஒரு பெண்ணிடத்தில் ஒரு சாலிஹானவராக இருக்கிறாரா, ஒரு சாலிஹான பெண்ணாக இருக்கிறார், தக்வா பயபக்தி இறையச்சம் இருக்குதா என்றதை பார்க்கிறது ஆக பிரதானம், ஆக முக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹுடைய ஹுதுபா ஓதக்கூடிய அந்த நேரத்தில் அன்புக்குரியவர்களே, ஹுதுபாக்கள் ஓதுகிற நேரத்தில் எந்த தலையங்கத்தில் ஹுதுபா ஓதுறோம் அந்த தலையங்கத்தில் குர்ஆனுடைய ஆயத்தை தான் பொதுவாக ரிலேட்டடான ஆயத்தை தான் இமாம் ஹுதுபார் ஆரம்பத்தில். உலமாக்களுக்கு தெரியும் ஆயத்து குர்ஆன் ஓதக்கூடிய நேரத்தில் ஹதீஸை சொல்லக்கூடிய நேரத்தில் இவர் என்ன தலையங்கத்தில் பேச போகிறார். இப்போ நான் ஓதக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய உலமாக்களுக்கு தெரியும் இவர் இந்த தலையங்கத்தில் தான் பேச போகிறார். ஆனால் அன்புன முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிக்காஹுடைய ஹுதுபா செய்யக்கூடிய நேரத்தில் 3 ஆயத்து ஓதுவார்கள். பொதுவாக உலமாக்கள் எல்லாம் அந்த 3 ஆயத்தை தான் ஓதுவாங்க ஹுதுபாவில். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி, யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூலு கௌலன் சதீதா என்று வரக்கூடிய அந்த ஆயத் 3 ஆயத் எல்லாம் இத்தகுல்லாஹ் 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 தக்குவாவை வலியுறுத்து. ஏன் காரணம் என்று சொன்ன அன்புக்குரியவர்களே, அந்த திருமணம் பந்தத்தில் நுழையக்கூடியவர்கள் அதை நாங்கள் பார்க்கணும், தக்குவாவை வச்சு வாழ்க்கையை தக்குவாவை வச்சு அமைச்சுக்கொள்ளும். அப்போ தான் வாழ்க்கையில் இந்த இன்பமெல்லாம் கிடைக்கும் என்றத அன்புக்குரியவர்களை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூசகமாக விளங்கப்படுத்திட்டாங்க. எப்பயும் எங்களுடைய காயத், எங்களுடைய நோக்கம், இலக்கு அது அல்லாஹ் தான். இந்த திருமணத்தின் மூலமாக இலக்கு அல்லாஹ் தான். அன்புக்குரியவர்களே, எனவே ஹதீஸில் தெளிவாக வந்திருக்குது, தெரிவு செய்யக்கூடிய அந்த நேரத்தில் பிதாயத்தன் ஃபில் இக்தியார், மாப்பிள்ளையை தெரிவு செய்யக்கூடிய அந்த நேரத்தில் இன் ஜாஅக்கும் மன் தர்தௌன தீனுஹு வ குலுகுஹு ஃபஸவ்விஜு. ஒருத்தர் வாராரு, ஒரு வாலிபர் வாரார், பெண் கேட்குறாரு, தைரியமாக கேட்குறாரு, உங்களோட மகளை எனக்கு திருமணம் முடிச்சு தாங்க. வந்தார், உங்கள்கிட்ட வந்தார், ஜாஅக்கும் மன் தர்தௌன தீனுஹு வ குலுகுஹு ஃபஸவ்விஜு. தீன் நல்ல மார்க்கம், ஷரியாத் மார்க்க பற்றுள்ளவராக இருக்கிறார், விசாரித்தா அதில் எந்த குறையும் இல்லை. வஹுலுகு, அவருடைய பண்பும் நல்லா இருக்கு. இப்போ ஃபஸவ்விஜு, திருமணம் முடிச்சு கொடுங்க, பயப்படாமல் திருமணம் முடிச்சு கொடுங்க. அவருடைய குணமும் நல்லா இருக்குது, அவர்கிட்ட பணம் இல்லை, குணம் நல்லாக இருக்குது. அன்புக்குரியவர்களே, அதே போல் அவருடைய தீன் நல்லாக இருக்குது, முடிச்சு கொடுக்கணும். ஹதீஸுடைய தொடரில் வருகிறது அன்புக்குரிய, இல்லா தக்குன் ஃபித்னத்துன் ஃபில் அர்த் வ ஃபஸாதுன் அரீத், பூமியில் அப்படி நீங்கள் செய்யலண்டா, அது அல்லாத தெரிவை நீங்கள் செய்வீங்கன்னு இருந்தால் பூமியில் பெரிய ஃபஸாத் நடக்கும் என்று சொன்னார். ஹதீஸில் தெளிவு வந்து. எனவே அன்புக்குரியவர்களே, இதை ஒரு ஆணோட நிஸ்பத் பண்ணக்கூடிய நேரத்தில், நிஸ்பத்தில் ரஜுல் ஒரு மாப்பிள்ளையை பார்க்கக்கூடிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்ணை எப்படி திருமணம் முடிப்பாங்க, எப்படி பெண்ணை பார்க்குறாங்க, அதை போல் ஒரு பெண்ணை எப்படி தெரிவு செய்யணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டினார். அன்புக்குரியவர்களே, சொன்னாங்க அக்பரனா அன்னல் மர்அத துன்கஹு லிஜமாலிஹா, ஒரு பெண் அவருடைய அழகுக்காக, வஹசபிஹா வம்சத்துக்காக, வமாலிஹா
அவருடைய பணத்துக்காக, ஒளி தீனிஹா அவருடைய தீனுக்காக இப்படியெல்லாம் திருமணம் முடிக்கப்படுவாள். ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபல்ஃபர் பிதாத்தி தீன் தரிபத் யதாக. நீங்கள் பார்க்குற நேரத்தில் நீங்கள் தூக்கிட்டு வந்து நிக்காஹ் செய்கிறதல்ல, அழகாக இருக்குது அதனால் அப்படி இழுத்து கொண்டு வந்தீங்க. யாருமே முடிவெடுக்கல, நீங்கள் மூஞ்ச பார்த்தீங்க, முகத்தை பார்த்துட்டு முடிவெடுத்துட்டீங்க, எல்லா முடிவையும் நீங்களே எடுத்துட்டீங்க, கொண்டாந்து சேர்க்குறீங்க. இப்போ எனக்கு இந்த பெண்ணை திருமணம் முடிச்சுட்டாங்க, அழகு விளங்குது, லி ஜமாலிஹா அழகுக்காக கொண்டு வந்தார், அழகை பார்த்தார், 10 வருஷமாக விரும்புகிறார், 10 வருஷமாக தொடர்பு, அழகுக்காக திருமணம் முடிஞ்சு ஒரு கிழமையும் நிற்குதில்லை, தாக்கு பிடிக்குதில்லை. 3 மாதம் எத்தனை அன்புக்குரியவர்கள், எத்தனை நிக்காஹ்கள் தலாக்கில் வைத்துக் கொண்டீங்க. 3 மாதத்துக்கு தாக்கு பிடிக்குதில்லை. 10 வருஷம் லவ் பண்ணினான், 10 வருஷம் விரும்பினாராம். ஒரு கிழமைக்கு உண்மையான இந்த நிக்காஹுடைய வாழ்க்கையை வாழலாது. அன்புக்குரியவர்களே சொன்னாங்க, இப்படியெல்லாம் திருமணம் முடிக்கப்படுவார். லிஜமாலிஹா ஒ ஹசபிஹா ஒலி மாலிஹா, பணத்துக்கு, அழகுக்கு, வம்சத்துக்கு, தீனுக்கு. தீனை தேர்ந்தெடுங்கோ, வெற்றி பெறுவீங்க. இல்லை நீங்கள் அவங்கள நாசத்தில் போட்டுக்கொடுங்க. தரிபத் எதாக்க, உங்களோட கையை நீங்கள் நாசத்தில் போடாதீங்க, நீங்கள் நாசத்தில் விழுந்து கொள்ளாதீங்க. தீனை பாருங்கோ. முதலாவது தீன் மிக முக்கியம், மிக பிரதானம். அதோடு உங்களுக்கு அழகை பார்க்கறதுல இஸ்லாம் தடுக்கல. எனவே அன்புக்குரியவர்களை, எப்பையும் எங்களோட ஷரீஅத், எங்களோட மார்க்கம், எங்களோட சுன்னத், எங்களோட தீன் எங்களுக்கு முன்னால் இருக்கணும். தீனுக்கு மாற்றமான எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு எங்களுக்கு இந்த உலகத்திலையும் நிம்மதி அடையலாம், மறுமையுடைய வெற்றியும் எங்களுக்கு அடையலாது. அதை நாங்கள் தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்வோம். அன்புக்குரியவர்களே, நிஸ்ப ஐனைக் சுன்னத்துன் நபவியா, நபியுல்லா சரசு சுன்னம் இபாதத்துன் இலாஹியா, இது எங்களோட கண்ணுக்கு முன்னால் அதுதான் தெரிய வேண்டும், அதுதான் எங்களுக்கு விளங்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு ஆச்சரியமான ஒரு ஹதீஸ அன்பு நபி முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த இடத்திலே நிக்காஹுடைய விடயத்தில் அதை நாம் ஞாபகப்படுத்த வேண்டும், இந்த இடத்திலே நான் உங்களுடன் பரிமாறிக்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு ஆச்சரியம், இந்த ஹதீஸுக்கு ஆச்சரியம், ஆஜபன், ஆச்சரியமான ஹதீஸ்னு சொல்றாங்க. அது எது எப்படிண்டா, அன் அலாகத்திர் ரஜுல் பில் மர்ஆ, ஒரு ஆண் பெண்ணோட தொடர்பு விடக்கூடிய ஒரு ஹதீஸ் இது. அதே போல அந்த ஆண் பெண் உறவு சம்பந்தப்பட்ட ஹதீஸ், ஆண் பெண்ணோட தொடர்பு சம்பந்தமான ஹதீஸ், அவர்களுடைய உறவு சம்பந்தப்பட்ட ஹதீஸ். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் நாங்கள் எங்களோட மனோ இச்சைகள் சொல்கிற பிரகாரம் வாழ்ந்துட்டு போகலாம். மனசு சொல்லுது, மனசு சொல்கிறதெல்லாம் செய்கிறது. உண்மையான நிக்காஹ் என்று சொன்னால் அந்த முறைப்படி அதை செய்ய வேண்டும். இந்த எத்தனையோ சமூகத்தில் எத்தனையோ வாலிபர்கள், வாலிப பெண்கள் அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் நிக்காஹ் முடிச்சா என்னென்ன செய்வார்களோ நிக்காஹ் இல்லாமல் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்கள், நிக்காஹ் செய்கிறது இல்லை, திருமணம் முடிக்கிறது இல்லை, வாழ்க்கை நடக்குது. அன்புக்குரியவர்களே, ஆச்சரியமான ஒரு ஹதீஸை சொன்னார். ஜினா பார்க்கிறதே, ஜினல் ஐனை நதுர், பார்வை, பெண்ணை, அந்நிய பெண்ணை பார்க்கிறாரு, கண்ணுடைய ஜினா, கையுடைய ஜினா. ஜினா குல்லில் முஃமினீன் யகுது மின் அப்சாரிஹிம் வ குல்லில் முஃமினாத் யகுதுல்ன மின் அப்சாரிஹின்ன. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் என்ன சொன்னான்? பார்வையை தாழ்த்தி கொள்ளும்படி சொன்னான். பார்க்கல அந்நிய பெண்களை பார்த்தா கண் ஜினா செய்து. அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஃபி புத்இ அஹதிக்கும் ஸதகா. இதான் ஹதீஸ். என்ன? இந்தமா யாத்தி ரஜுல், ஒரு மனிதன், ஒரு ஆண் வாரார் தன் மனைவி இடத்துல, யுஜாமியா ஸௌஜதஹு, அந்த மனைவி உறவு கொள்றார், தன் மனைவியோடு உறவு கொள்றார். யுஜரு அலா தாலிக், இதுக்கு கூலி கொடுக்கப்படும். இது கூலி கொடுக்கப்படுமா?
உடல் உறவுக்கு கூலி கொடுக்கப்படுமா? கூலி கொடுக்கப்படும். சதகாவுடைய கூலி கொடுக்கப்படும். இது ஆச்சரியம். ஒவ்வொரு தடவையும் அன்புக்குரியவர்களே சதகாவுடைய கூலி. இந்த நேரத்தில் எங்களுக்கு ஆச்சரியம். அந்த நேரத்தில் சஹாபாக்களுக்கு ஆச்சரியம் வந்தது. சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ் அயதி அஹதுனா ஷஹ்வதஹு. தண்ட ஆசை, பசிக்குது, சாப்பிடுறாரு, தாகம், தண்ணியை குடிக்கிறாரு, ஆசையை பூர்த்தி செய்கிறாரு. தன்னுடைய ஆசையை பூர்த்தி செஞ்சதுக்கு கூலி கொடுக்கப்படுமா? கொடுக்கப்படும். கொடுக்கப்படும். காலு நஅம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஓ நிச்சயமாக கொடுக்கப்படும். சொன்னார்கள், அரஐதும் இன் வதஅஹா ஃபி ஹராம். ஹராத்தில் இருந்தா என்ன நடப்பு? ஹராத்தில் சர்வ சாதாரணமாக இன்றைக்கு ஹராத்தில் ஹராமான தொடர்பு, ஹராமான ஹராமான செட், ஹராமான ஃபேஸ்புக் லிங்க், வாட்ஸ்அப் லிங்க். அன்புக்குரியவர்களே, தொடர்புகள் ஹராமாக இருக்குது. பாவம் பாதிக்கும், வாழ்க்கை முழுக்க பாதிக்கும். இவருடைய நிக்காஹுடைய லைஃப் வாழ்க்கை முழுக்க பாதிக்கும். பின்னால் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை வீணாக்க போறோம், குழந்தைகளுடைய வாழ்க்கையை வீணாக்க போறோம். இதரைத்தும் மின் வதஅஹா அரைத்தும் மின் வதஅஹா ஃபி ஹராம். ஹராமான தொடர்புல இருந்தா அலைஸ யஸமு அலா தாலிக். அதுக்கு பாவம் கொடுக்கப்படும் தானே, பாவம் எழுதப்படும் தானே. என்ன பாவம் அது? நல்லாக தெரியும். قالوا نعم قال كذلك إن وضعها في حلال. ஹலாலான முறையில் அதை செஞ்சு கொண்டா உங்களுக்கு அது கூலி கிடைச்சி கொண்டே. ஏன் அப்போ ஹலாலாக்காம ஹராத்தில் இருக்கிறீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் நாங்க? இது என்ன லேசான விஷயமா? இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இந்த ஊரை மட்டும் குறிப்பிட்டு செல்லல. இதனால தான் நாங்கள் பார்க்கிறோம் இப்போ உண்மையாக திருந்துவோம் என்று. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்வான், அல்லாஹ் மன்னிக்கணும். நாங்கள் விளங்கி தெரிஞ்சு எச்சரிக்கை செய்ய இதெல்லாம் தெரிஞ்சு செஞ்சு கொண்டே இருந்தோம். என்ன அல்லாஹ்வுடைய சோதனைகள் பயங்கரமானது. பாவத்தை பரப்புற கூட்டத்தில், ஃபாஹிஷத்தை பரப்புற கூட்டத்தில் நாங்களும் இருக்கிறோம். பாவம், ஃபாஹிஷா, அல்லாஹ் விட்டு எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தந்து கொண்டே இருப்பான். வைன்னமா ஹுவ இஸ்தித்ராஜ். அப்படியே பிடிச்சிடுவான். சந்தர்ப்பம் தந்து தௌபாவுக்குரிய சந்தர்ப்பங்கள் திறந்து சந்தர்ப்பம் தந்து கொண்டே இருப்பான். அப்படியே பிடிச்சிடுவான். எனவே அன்புக்குரியவர்களை, இந்த விடயத்தை நாங்கள் தெளிவாக பெற்றோர்களும் விலைக்கொள்ளணும், ஒவ்வொரு வாலிபர்களும் விலைக்கொள்ளணும். வாலிப பெண்களுக்கும் இந்த பயம் இல்லை அன்புக்குரியவர்கள். சாதாரணமாக இருக்கிறாங்க, இதில் பாதிப்பு, இதில் பாரதூரம் தெரியாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த வயது வரக்கூடிய நேரத்தில் அவங்கள லேட் பண்ணி கொண்டு இருக்கக்கூடாது. செஞ்சு முடிக்க வேண்டிய காரியங்களை அந்தந்த நேரத்துக்கு செஞ்சு முடிக்கிற பெற்றோட கடமை இல்லை. எல்லா பாவத்துக்கும் பெற்றோர்களும் வாசல்ல வேண்டி வரும். ஹாதிஹில் முகத்தமா லா புத்த அன் நதஅஹா ஃபி அத்ஹானி அப்னாஇனா வ பனாத்தினா. இதை சரியாக இறக்கணும். பொம்பளை பிள்ளையோட உள்ளத்திலே இறக்கணும் பெற்றோர்கள். ஆண் பிள்ளைகளுக்கும் இதை கொடுக்கணும். இந்த மன்ஹஜ், இந்த பாடத்தை சரியான முறையில் படித்து கொடுக்கணும். இந்த பாதையை சரியான முறையில் காட்டி கொடுக்கணும். இது வெறுமனே ஜஸ்ட் ஃபன் கிடையாது. ஜஸ்ட் ஃபன் அப்படின்றது கிடையாது. இஜ்திமாஇயா, அதாவது சமூக பழக்கம் கிடையாது. எல்லாரும் செய்கிற போல எங்களுக்கு செய்யலாம், வெஸ்டர்ன் செய்கிற போல எங்களுக்கு செய்யலாம், அந்நிய மக்கள் செய்கிற போல நாங்கள் செஞ்சுட்டு போகிறோம் அப்படின்றது இல்லை. பல் இன்னஹு ஆயத்துன் இலாஹியா, அல்லாஹுடைய கட்டளைக்கு நாங்கள் எவ்வளோ பெரிய மாறு செய்கிறோம் என்றதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் விலகணும். சுன்னத்து நபவியாக்கு மாறு செய்கிறோம். எனவே தான் அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு ஷைத்தான் என்ன செய்கிறான்டா பல காரணங்களை போடுவான். குறுகிய நேரம் அன்புக்குரியவர்களே, நான் இவ்வளோ நேரம் பேசிட்டு வந்த சப்ஜெக்ட் இப்போ தான் அன்புக்குரியவர்களே நாங்கள் என்ன செய்யணும், இதிலிருந்தெல்லாம் வெளியே வாரத்துக்கு, பிரச்சனைகளிலிருந்து வெளியே வாரத்துக்கு நாங்கள் என்ன செய்யணும், மேலே பாதுகாத்துக்கொள்ள என்ன செய்யணும், நிக்காஹ் ஒன்று செஞ்சு கொள்ளையில வழி இல்லை,
பல பிரச்சனைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பல பிரச்சனைகளை எங்களுக்கு கொண்டு சேர்த்தான் போட்டு வச்சிருப்பான், இல்லைன்னு சொல்லலை. அப்போ மார்க்கம் ஷரியாத் ஒன்றுக்கும் தீர்வு இல்லாமல் கம்ப்ரிஹென்சிவ் ரிலிஜன் இஸ்லாம் பூர்த்தியான மார்க்கம். இஸ்லாம் கம்ப்ளீட் கம்ப்ரிஹென்சிவ், இது பூர்த்தியானது. அதை நாங்கள் மிக முக்கியமாக ஒரு விடயத்தை நாங்கள் விளங்கி கொள்ளணும். ஆரம்பத்தில் நாங்கள் இந்த புனிதமான இந்த நேரத்தில் நாங்கள் துஆ செஞ்சு கொள்வோம். அல்லாஹ்விடத்தில் நஸ்அலுல்லாஹ் அல் அலீம் ரப்பல் அர்ஷில் அலீம் அய்யுஸ்ஸிர அல் ஹலால் அத் தய்யிப் லிபனாத்தினா வ லிஅப்னாயினா. எங்களுடைய ஆண் குழந்தைகளுக்கும் பெண்கள் ஆண்கள் எல்லோருக்கும் எங்களுடைய குழந்தைகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹலாலான பரிசுத்தமான உறவுகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சேர்த்து கொடுப்பானாக. அல்லாஹ்விடத்தில் நாங்கள் துஆ செய்வோம். அல்லாஹும்ம யஸ்ஸிரில் ஹலால லஹும், ஹலாலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இலகுவாக்குவானாக. வஅபித் அன்ஹுமுல் ஹராம், ஹராத்தை விட்டும் எங்கள் எல்லாரையும் பாதுகாக்கணும் அல்லாஹ் தூரமாக்குவானாக. யா அர்ஹமர் ராஹிமீன், இரக்கமுள்ள நாயனை அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கேட்போம். அன்புக்குரியவர்களை, நான் ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்தினேன், ரெண்டு துஆ எல்லா கட்டத்திலையும் எல்லா பிரச்சனைகளையும். எங்களுக்கு ஒரு சிக்கல் ஒன்றைக்கு நிக்காவுக்கு செஞ்சு கொள்ள வழியே இல்லை, நான் கலவுல தொடர்பு வச்சு கொண்டு இருக்க தேவையில்லை. இந்த துஆவை அதிகமாக ஓதினா அல்லாஹ் எங்கால வழியை திறப்பான்னு தெரியா, எங்களை பிரச்சனை வெளியே வாரத்துக்கு வழி. இது யாருடைய துஆ தெரியுமா? ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய துஆ. ஒரு துஆ அல்லாஹ்வோட பேசின மூசா கலீமுல்லாஹ் கலீமுஹு மூசா. அவங்களோட சம்பவம் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அன்புக்குரியவர்களே, மதியனை நோக்கி அவங்க போய்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த போகிற கட்டம் இருக்குதே, எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாக போகிற கட்டம், ஒன்றும் இல்லை, வெறும் கையோட போகிறாரு. கையில் ஒன்றும் இல்லை, பணமும் இல்லை, மனைவியும் இல்லை, வீடும் இல்லை, ஊரும் இல்லை, ஊரை விட்டும் போகும், தொழிலும் இல்லை, ஒன்றும் இல்லாமல் போகிறாரு. போகிற நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் செஞ்ச துஆ என்ன துஆ? ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். துஆ ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அஹ்தாஜு இலா கைரிக வ ஃபضலிக, அஹ்தாஜு இலா கைரிக வ ஃபضலிக. என்னட்ட ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் இந்த நலவை எதிர்பார்க்குறேன், உண்ட சிறப்பு, உண்ட நலவு, உண்ட ஹைரத்தான் நான் எதிர்பார்க்குறேன். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யலாம். பல பிரச்சனைகள் எனக்கு இருக்குது, போகிற வழியில் போகிற பிரயாணத்தில் துஆ செய்கிறாங்க. ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யா ரப்பல் ஆலமீன் ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். இந்த துஆவை செய்கிறாங்க. இதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு வாலிபர்களும் இதைத்தான் பாடமாக்கி வச்சுக்கணும். இதை பாடமாக்கி வச்சு எல்லா பிரச்சனைகளையும் இது ஓதணும். அல்லாஹ்வுடைய அந்த பதில் எப்படி வந்துச்சு தெரியுமா? அதே ஆயத்தில் அல்லாஹ் ஃபகானத்தின் நத்தீஜா வதுஆ, இந்த துஆவுக்குரிய நத்தீஜா உடனே கிடைச்சு, உடனே ரிசல்ட் கிடைச்சு. உலமாக்கள் சொல்றாங்க, அன்னஹு யுகாலு லிகலாஇல் ஹவாயிஜ் குல்லிஹா, எல்லா தேவைக்கும் இதை கேட்கலாம், இந்த துஆவை செய்யலாம். இது முஸ்தஹப், சுன்னத். இது வயுஸ்தஹப், இந்த துஆவை கேட்கிறாங்க. அடுத்த தொடர் என்ன சொல்லுது? ஃபஜாஅத்ஹு இஹ்தாஹுமா தம்ஷி அலா இஸ்திஹ்யா. அன்புக்குரியவர்களே, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து மகள்மார் 2 பேர். அன்புக்குரியவர்களே, அதில் அந்த பெண்கள் அப்படியே வெக்கத்தோடு நடந்து கொண்டு வந்தாங்க. திருமணம் முடிக்க பார்க்குற பெண் வாரா, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறாங்க. ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர் ஃபஜாஅத்ஹு இஹ்தாஹுமா தம்ஷி அலா இஸ்திஹ்யா கானத் நதீஜத்து ذلك مباشرة بفاء الترتيب والتعقيب مباشرة. உடனே அந்த ஃபா இருக்குதே, உலமாக்களுக்கு தெரியும், ஃபஜாஅத்ஹு இஹ்தாஹுமா தம்ஷி அலா இஸ்திஹ்யா. உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆ கபூலாக்கி. நாங்களும் அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். ஃபதபத்தலல் ஹால் மின் பஅதில் வஹ்தா இலா உன்ஸ். ஒருத்தரும் இல்லை, தனிமை, துணை அல்லாஹ் கொடுத்தான், ஒரு கூட்டத்தை அல்லாஹ் கொடுத்தான். தஅத்துல், அவருடைய வியாபாரம் ஃபுல் லாஸ்ட். வ மின் பஅதி தஅத்துல் அனில் அமல் இலா அமல்
தொழிலை கொடுத்தான், ஊரை கொடுத்தான், ஊட்ட கொடுத்தான், மனைவியை கொடுத்தான், எல்லாம் கொடுத்தான். துஆ, அதே துஆவை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். ரப்பினி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர் ஃபதகய்யர அல்-ஹால் பிஹாதா துஆ. இந்த ஒரு துஆவால முழு நிலைமை மாறிச்சு. நம்பிக்கையோட யகீனோட அந்த துஆவை செஞ்சார். எனவே நான் ஏன் இந்த ஆயத்தை சொன்னேன்டா, நிக்காஹ் ஜிவாஜ் திருமணம் செய்யக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு ஆயத், ஒரு துஆ தான். அல்லாஹ் வலியை திறந்து கொடுப்பான், சாலிஹான மனைவியை கொடுப்பான், எல்லா ஏற்பாடுகளையும் சொல்லுவான். ரெண்டாவது துஆ நபியில்லாஹி ஜக்கரியா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அஃபலு ஸலவாத்தும் தஸ்லீம் அவர்களுடைய துஆ. திருமணம் முடிச்சிருக்கிறாங்க, குழந்தை பாக்கியம் இல்லை. லமா தஸவ்வஜ வ தஅخر الانجاب, குழந்தை பேரு தாமதமாகி கொண்டு இருக்குது. இப்போ இந்த துஆவை செய்கிறாங்க ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யா ஜக்கரியா வ ஜக்கரியா إذ نادى ربه ربي لا تذرني فردا وأنت خير الوارثين. யா அல்லாஹ், என்னை தனி மனுஷனாக, தனிக்கட்டையாக என்னை ஆக்கிடாதே, குழந்தை பாக்கியம் இல்லாதவனாக ஆக்கிடாதே. ரப்பி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் செய்கிறாங்க. சிறந்த வாரிச பரம்பரையை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ், அவனிடத்தில் துஆ செய்கிறாங்க. ஃபஸ்தஜப்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அதுலேயும் ஃபாதான், உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆ கபூல் செஞ்சான். ஃபகானத்தின் நதீஜா, இப்போ ஃபஸ்தஜப்னா லஹு வஹப்னா லஹு யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொடுக்கிறான். வஅஸ்லஹ்னா லஹு ஸௌஜா. குர்ஆனுடைய ஆயத்தை அப்படி வைத்துக் கொண்டீங்க. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனடியாக நம்பிக்கையோடு கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனடியாக உதவி செய்வான். உலமாக்கள் சொல்றாங்க, யாரு தனிமையில வாழ்றாங்க, வஅன்னஹு அராத அனீசன், துணையை தேடுறவங்க, சிறந்த ஒரு துணையை தேடக்கூடியவங்க இந்த துஆவை செஞ்சா ஃபல்யதுல்லாஹ பிஹாத துஆ, இந்த துஆவை நீங்கள் செய்யுங்க. ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிசின், ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர், ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிசின். அதிகமாக அல்லாஹ்ட மேலே நம்பிக்கை வச்சு யகீனோட. பல பிரச்சனைகள் இருக்கும். எங்களுக்கு முன்னுக்கு எங்களோட ஒரு தாத்தா இருப்பாங்க, அவங்களோட திருமணம் நடக்காமல் இவருடைய திருமணம் பின்னுக்காகிட்டே போகும் வருஷத்துக்கு. ஒரு உதாரணத்தில் செல்றதாக இருந்தா இதுக்கு ஒன்றும் செய்யல, அவட திருமணம் முடிஞ்சாதான் இவருக்கு நிக்கா. அதுக்கு அன்புக்குரியவர்களே, எல்லாரும் அப்படி என்று சொல்லல, இல்ல மாஷா அல்லாஹ் அதிகமான பேர் பக்குவமாக இருக்கின்றார்கள், இல்லை என்று சொல்ல வரவில்லை. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வாழ்க்கையை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? நோன்பு பிடிக்க வேண்டும், இந்த துஆவை செய்ய வேண்டும், தொழுது சதக்கா கொடுத்து அல்லாஹ்விட துஆ செய்ய வேண்டும். ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிசின். ஹராத்தில் வைத்திடக்கூடாது, வாழ்க்கை ஹராத்தில் வைத்திடக்கூடாது. ஹராத்தை பரப்புறதுக்கு நாங்கள் காரணமாக ஆகிடக்கூடாது. கடைசி நேரத்தில் அல்லாஹ் அஹதுனாஹும் பக்தத்தன், அப்படியே விட்டு விட்டு பிடிச்ச கூட்டத்தில் நாங்கள் ஆகிடக்கூடாது. எனவே அன்புக்குரியவர்களே, நிக்காஹுடைய விஷயம், இந்த துஆக்களை நாங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக செய்கிறது, பாவத்திலிருந்து எங்களே பாதுகாத்து கொள்வது, எங்கள் வாழ்க்கையை சிறப்பான முறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக யகீனோட அல்லாஹ் மேலே தக்வா தவக்குல் வச்சு இந்த விடயங்களை செய்வோம் சொன்னால் அல்லாஹ் நிச்சயமாக எங்களுக்கு உதவி செய்வான்னு சொல்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நிலைமைகள் அனைத்தையும் சீராக்குவானாக, எங்கள் கஷ்டங்களை நீக்கி அருள்வானாக, எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வானாக. யா அல்லாஹ், என்னுடைய அனைத்து நிலைமைகளையும் சீராக்கிறியா அல்லாஹ், ஒவ்வொருத்தருடைய துஆக்களையும் கபூலாக்கிறியா அல்லாஹ், ஹாஜத்துகளை நிறைவேற்றி தந்தது ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் யா அல்லாஹ் இல்லாமலாக ஆக்கிறியா அல்லாஹ். இந்த புனிதமான நேரத்தில் யா அல்லாஹ், நாங்கள் என்ன விடயங்கள் எல்லாம் பேசினோமோ இந்த விடயங்களை எங்கள் வாழ்க்கையில் அமைச்சியக்கூடிய பாக்கியத்தங்கள் எல்லாருக்கும் தந்தது ரஹ்மானே. உன்னை உண்மையாக பயந்து நடக்கக்கூடிய, அஞ்சு நடக்கக்கூடிய கூட்டத்தில் எங்களை சேர்த்துட்டு ரஹ்மானே. யா அல்லாஹ், அளவற்ற அருளால் நிகரற்ற அன்புடையவன் ரஹ்மானே. யா அல்லாஹ், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான துஆக்குடைய கபூலியத்தை தந்து ரஹ்மானே. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆக்களில் பங்குள்ளவர்களாக்கிறியா அல்லாஹ். எதை விட்டும் பாதுகாப்பு தேனாங்க விட்டு எங்களை எல்லாரையும் பாதுகாத்து ரஹ்மானே. உன் அளப்பெரும் கிருபை பொருட்டாங்க துஆக்கள் கபூல் செஞ்சிக்கு ரஹ்மானே. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.